புதிய வரலாற்று சாதனை படைத்த அலிஸ்டர் குக் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நேற்று முன்தினம் ஆரம்பமாகியது. இப்போட்டியில் சமர்செட் கழகத்தின் சுழற்பந்து வீச்சாளர் டோம் பேஸ் இங்கிலாந்து சார்பாக டெஸ்ட் போட்டிகளுக்கு அறிமுகமாகியுள்ளார். 29 வயதான டோம் பேஸ் 16 முத்தரப்பு போட்டிகளில் விளையாடியுள்ளார். போட்டி நடைபெறுகின்ற ஆடுகளம் பெரும்பாலும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்பட்டது. இதேவேளை இன்றைய போட்டியில் விளையாடும் அலிஸ்டர் குக் தொடர்ந்து 153 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்திருந்த அலன் போர்டரின் சாதனையை முறியடித்துள்ளார். குக் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமானதன் பின்னர் தமது 3வது டெஸ்ட் போட்டியில் மாத்திரமே விளையாடாமல் ஓய்வில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. டிவிலியர்ஸின் உருக்கமான பதிவு. தென்னாப்பிரிக்கா நட்சத்திர வீரர் டிவிலியர்ஸ் தனது ஓய்வு குறித்து அறிந்து கலங்கியவர்களுக்கும் வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் டிவிலியர்ஸ் நேற்று முன்தினம் திடீரென தனது ஓய்வு முடிவை அறிவித்தார். இது ரசிகர்கள் மட்டுமின்றி கிரிக்கெட் வீரர்கள் இடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் ரசிகர்கள், சக வீரர்கள், கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அனைவரும் அவருக்கு பிரியாவிடை கொடுத்து தங்களது அன்பையும் ஆதரவை தெரிவித்தனர். இந்நிலையில் தமக்கு கிடைத்த ஆதரவை நினைத்து நெகிழ்ந்த டிவிலியர்ஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இது டிவிலியர்ஸ் கூறுகையில், அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக என்னை புரிந்து கொண்டமைக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தமைக்கும் முன்னாள் மற்றும் இந்நாள் வீரர்கள், எனது சக வீரர்கள் மற்றும் எதிரணி வீரர்களுக்கும் நன்றி என்று கூறியுள்ளார். உலக சாதனை படைக்க போகும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை இதுவரை உலகில் அதிகம் பார்த்த வீடியோ பட்டியலில் சென்னை ஹைதராபாத் ஐபிஎல் போட்டி முதலிடம் பிடித்து உலக சாதனை படைத்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி சென்னை ஹைதராபாத் அணிகள் முதல் தகுதி போட்டியில் மோதிய நிலையில் சென்னை அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நேரடியாக நுழைந்தது. ஐபிஎல் போட்டிகள் அனைத்தையும் ஸ்டார் குழுமம் இணையத்தில் லைவ் ஸ்ட்ரீம் செய்து வரும் நிலையில் சென்னை ஹைதராபாத் போட்டியும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இப்போட்டியை மொத்தம் 83 லட்சம் ரசிகர்கள் பார்த்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை இதுவரை உலகில் அதிகம் பார்த்த வீடியோ பட்டியலில் இப்போட்டி முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த போட்டியை 83 லட்சம் பேர் பார்த்துள்ளனர். அதில் 97% பேர் மொபைல் வழியாகவே பார்த்துள்ளனர். மேலும் நாளை நடக்க போகும் சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்எச் அணிகளில் மோதப்போகும் இறுதி போட்டியை 1 கோடி பேர் பார்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1 கோடி பார்வையாளரை பெற்றால் இதுவே உலக சாதனையாக இருக்கும் என்று கண்டென்ட் டெலிவரி நிறுவனமான அகாமாய் கூறியுள்ளார். ஐபிஎல் போட்டியில் நடக்க போகும் இறுதி போட்டியில் யார் கோப்பை வென்றால் நல்லா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's